ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 538. இந்த உலகில் மனிதர்களையும் தாழ்ந்த உயிர் இனங்களையும் வேறுபடுத்தி காட்டுவது பகுத்து அறிவுதான் என்பதை தெளிவுபடுத்தும் உரையாடலை இங்கு காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது லண்டனில் காலை நடைப்பயிற்சியின் போது தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுக்கும் பிரிட்டிஷ் மாணவர் ஒருவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை காண்போம். முதலில் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், கிருஷ்ண உணர்வுக்கான செய்தி ஆன்மீக உலகில் இருந்து வருகின்றது. அது இந்த ஜட உலகில் இருந்து உருப்பெறுவது கிடையாது. எனவே சில சமயம் அதனை மனிதர்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடும். அவர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும். ஆத்மா என்றால் என்ன என அவர்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கும் தத்துவ ஞானிகளுக்குமே ஆத்மாவை பற்றியும் ஆன்மீக உலகை பற்றியும் சரியான செய்தி கிடைப்பது கிடையாது. அதனால் அவர்கள் இதனை அறிய அவதிப்படுகின்றார்கள். ஏன் என்றால் நமது பௌதிக அறிவு 4 குறைபாடுகளை உடையது. 1 புலன்கள் குறைபாடு, 2 தவறு செய்யும் மனப்பான்மை, 3 மாயையால் கட்டுப்பட்டு இருத்தல், 4 ஏமாற்றும் குணம். இதுவே மனிதர்களின் குறைபாடு ஆகும். இப்பொழுது மாணவன் கேட்கின்றார், வேதங்கள் தோன்றிய நாளை அறிய நான் தற்போது ஆராய்ச்சி செய்கின்றேன் என மாணவன் கூறினார். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், வேதங்கள் சமயம் என பொருள்படுவது கிடையாது. வேதம் என்றாலே அறிவுதான். அறிவுக்கான வரலாற்றினை ஆராயும் போது வேதங்களின் ஆரம்ப காலம் தெரிய வரும். அறிவு என்று தொடங்கியது என உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது இனிதான் கண்டுபிடிக்க முடியுமா? இப்பொழுது மாணவன் கேட்டான், நம்மால் இயலும் என நான் நினைக்கவில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அப்படியானால் வேதத்தின் வரலாற்றை எப்படி அறிய முடியும்? வேதம் என்பது அறிவு ஆகும். எனவே அறிவு என தொடங்கியது என கண்டுபிடித்தீர்கள். ஆனால் வேதங்களின் காலத்தை அறிய முடியும். உலகின் தோற்றம் முதல் வேதங்களின் வரலாறு துவங்கிவிட்டன. என்று துவங்கியது என யாராலும் கூற முடியாது. பிரம்மாவின் படைப்புடன் துவங்கியது எனலாம். ஆனால் பிரம்மாவின் ஒரு நாள் என்பதின் அளவு என்ன என உன்னால் கணக்கிட முடியாது. பிரம்மாவின் இரவில் உலகில் ஓரளவு நாசம் விளைவிக்கப்படுகின்றது. பின்னர் பகலில் மறுபடியும் படைப்பு துவங்குகின்றது. அழிவு என்பது 2 வகைப்படும். ஒன்று பிரம்மாவின் இரவில் ஏற்படுகின்றது, மற்றொன்று இறுதி நாசம், உலகெங்கிலும் உணரக்கூடிய அளவிலான சேதமாகும். அவ்வாறு இருக்கும்போது வேதத்தின் நாளை பற்றி இந்த மனிதர்கள் சிந்திக்க தொடங்குகின்றார்கள். இது அபத்தமானது. சில கிருமிகள் மாலை நேரங்களில் தோன்றி அடுத்த நாள் காலை அழிந்து விடுகின்றன. அதற்கு ஒரு இரவு மட்டுமே வாழ்நாள் ஆகும். நமது வாழ்வும் அவ்வாறே. அப்படி இருக்க என்ன சரிதம் உன்னால் ஏற்ற முடியும்? எனவே நாங்கள் வேத அறிவை வேத விற்பன்னர்கள் மூலம் அறிகின்றோம். ஒருவன் தவளை வேதாந்தியாக இருக்கக்கூடாது. தவளை வேதாந்தம் தெரியுமா? அட்லாண்டிக் சமுத்திரம் தவளைக்கு தெரியாது. ஆனால் தவளையிடம் அதிக நீர் உள்ள பகுதி என ஒருவர் தெரிவித்து இருந்தார். அப்படியானால் கிணற்று நீரை விட அட்லாண்டிக் பெருங்கடல் பெரியதா என கேட்டதாம் தவளை. இப்பொழுது மாணவன் கேட்கின்றார், ஆம், அதன் அறிவிற்கு அப்பாற்பட்டது தானே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இந்த பண்டிதர்கள் கிணற்று தவளைகளை போன்றவர்கள். அவர்களால் வேதத்தின் அறிவை எவ்வாறு அறிய முடியும்? இப்பொழுது மாணவன் கேட்டார், அப்படியா? வேறு விஷயத்துக்கு வருவோம். நகர சூழ்நிலையில் இயற்கைக்கு முரணாக நாம் வாழ்வதைப் போல் வாழாமல் இயற்கையுடன் ஒத்து வாழும் உயிரே உண்மையான சுத்தமான உயிர் என வேதங்கள் ஊர்ஜிதப்படுத்துகின்றன என நீங்கள் நினைக்கின்றீர்களா? முழுமுதற் கடவுள்
மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஷில பிரபுபாதா கூறுகின்றார். அவ்வாறே உண்மையான வாழ்க்கை என்றால் உன் சரீர செயல்பாடுகளை குறைத்து அதனால் கிடைக்கும் நேரத்தில் ஆன்மீக அறிவை பெற வேண்டும். அதுவே உண்மையான வாழ்க்கை. ஆனால் தற்போதைய நாகரிகமானது சரீர செயல்பாட்டு கொள்கையின் அடிப்படையாக இருக்கின்றது. இது அநாகரிகமான வாழ்க்கை முறையாகும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. ஒருவனது நாகரிக வாழ்க்கை ஆரம்பம் ஆவதே அவன் ஆத்மாவை பற்றி அறிய முற்படும் போதுதான். அவ்வாறு அறிய முற்படாவிட்டால் அவர்கள் விலங்குகளுக்கு சமம் ஆவார்கள். சரீரம் இடர்பாடுகளில் இருந்து முடிந்த அளவு விடுபட்டு இருக்க வேண்டும் என்பது வேத இயல் வாழ்க்கை முறையாகும். எனவே வேத கல்வி பிரம்மச்சரியத்தில் இருந்து துவங்குகின்றது. ஆனால் அறிவு குறைந்தவர்கள் உடலை கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்பாடு அற்ற உடல் உறவில் ஈடுபடலாம் என்பது, கர்ப்பம் நேரிட்டால் குழந்தையை கொள்ளலாம் என்பதுதான் இவர்களது வேதாந்தம். இது அவர்களது யோக்கியம் அற்ற தத்துவம் ஆகும். ஒருவர் பயிற்சி செய்வதன் மூலம் உடல் உறவு வாழ்க்கையை மறக்க முடியும். உடல் உறவை மறந்தால் கருச்சிதைவு என்ற கேள்வி எழாது. ஆனால் அவர்களால் அப்படி செய்ய முடியாது. எனவேதான் அதாந்த கோவில் விசதம் தமிஸ்ரமம் என சொல்லப்படுகின்றது. கட்டுப்பாடு அற்ற சிற்று இன்பங்களை அனுபவிப்பதால் படிப்படியாக மனிதன் மிருக வாழ்க்கையை வாழத் துவங்குகின்றார்கள். குழந்தையை கருவிலேயே அழிக்கும் ஒருவன் அவனது அடுத்த பிறவியில் வேறு ஒருவரால் கருவிலேயே அழிக்கப்படுவான். ஒருவன் எவ்வளவு குழந்தைகளை கொள்கின்றானோ அத்தனை முறை அவன் கருவிலேயே அழிக்கப்படுவான். எனவே நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு அவனால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. மனிதர்களுக்கு இயற்கையின் சட்டங்கள் தெரிவது கிடையாது. அரசின் விதிகளை எப்படி ஒருவனால் மீற முடியாதோ அதே போன்று இயற்கையின் விதிகளையும் மீற முடியாது. இப்பொழுது மாணவன் கேட்டான், தற்சமயம் மருத்துவமனையில் உயிர் பிழைக்கக்கூடிய முழு வளர்ச்சி பெற்ற கருக்களை கூட சில சமயம் சிதைக்கின்றார்கள் என அறிந்து வருத்தப்படுகிறேன் என்றான் மாணவன். ஷில பிரபுபாதா கூறுகின்றார், சாத்தியமா என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. உடல் உறவின் ஆரம்பத்தில் இருந்தே வாழ்க்கை துவங்குகின்றது. ஆரம்பத்தில் வாழும் உயிர் மிக மிகச் சிறியதே. கர்மத்தின் பலனாலும் இயற்கையின் விதிப்படியும் ஒருவன் அவனுடைய தந்தையின் வீரியத்திற்குள் செலுத்தப்பட்டு தாயின் கருவினுள் புகுத்தப்படுகின்றான். இப்படி சென்று சிறு புழு முட்டை என வடிவெடுத்து பட்டாணி போன்ற உடல் பெறப்படுகின்றது. பின்னர் அது படிப்படியாக பெரிது ஆகின்றது. இவை அனைத்தும் வேதங்களில் முன்பே விளக்கப்பட்டு இருக்கின்றன. மனித உடலின் 9 துவாரங்கள் ஆன காதுகள், கண்கள், மூக்கின் 2 வழிகள், வாய், ஜனன உறுப்பு மற்றும் குதம் ஆகியவைதான் முதலில் உருவாகும். பின்பு உணர்வுகள் படிப்படியாக வளர்ந்து 6.5 மாதங்களில் முழுமை பெறும் சமயம் அந்த வாழும் உயிர் சுய உணர்வை திரும்ப பெறுகின்றது. இந்த உடல் அமைவதற்கு முன்பாகவே வாழும் உயிர் மயக்கத்தில் உள்ளது போல் உணர்வற்று இருக்கின்றது. பின்பு அந்த வாழும் உயிரானது கனவு காண ஆரம்பித்து படிப்படியாக சுய உணர்வை பெறுகின்றது. அந்த சமயத்தில் அவன் வெளிவர சங்கடப்பட்டாலும் இயற்கையின் உந்துதலால் வெளியேறுகின்றான். இதுவே பிறப்பின் வழிமுறையாகும். இது வேத அறிவு ஆகும். வேத இலக்கியங்களில் இவை அனைத்தும் விரிவாக விளக்கப்பட்டு உள்ளதை நீங்கள் காணலாம். எனவே வேதங்கள் எவ்வாறு வரலாற்றுக்கு உட்பட சாத்தியமாகும்? ஆனால் இதில் என்ன கடினம் என்றால் நாம் பேசுவது ஆன்மீகத்தை பற்றி. எனவே பௌதிக வாழ்க்கையில் பற்று உள்ளவர்களுக்கு சில சமயம் இதை புரிந்து கொள்ள மிக மிக கடினமாக இருக்கின்றது. அதனை அறிய இயலாத அளவு மக்கள் அவர்கள் மந்த புத்தியை பெற்று இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்